கோவம். கோவம் ரொம்ப மோசமான மிருகங்க. அது நம்மள மட்டும் கொல்லாம, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொன்னுடும். சமீபத்தில ஒரு குட்டி கதை ஒண்ணு படிச்சேன். அந்த கதை என்னன்னா, கோவத்த பத்தியது. ஒரு அழகான ஊர்ல ஒரு அப்பாவும், ஒரு பையனும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சது. அந்த கோவத்த அவனால அடக்கவே முடியல. உடனே என்ன பண்ணான், தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா எனக்கு ரொம்ப கோவம் வருது. என்னால இந்த கோவத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியலப்பா. என்னப்பா பண்றது?" அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த அப்பா என்ன பண்ணாருன்னா, அவன் கையில ரொம்ப ஆணியும், சுத்தியும் குடுத்துட்டு, தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செவுத்துக்கிட்ட அவன கூட்டு போனார். "தம்பி உனக்கு எப்பலாம் கோவம் வருதோ, அப்பலாம் ஒவ்வொரு ஆணியா எடுத்து இந்த செவுத்துல அடிச்சுக்கிட்டே இருப்பான்னு" இருக்காரு. அவனும் தனக்கு கோவம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆணியா எடுத்து அடிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு அந்த கோவம்ன்றது அவன விட்டு மறைஞ்சிருச்சு. கோவமே இல்லாம இருந்துட்டு இருந்தான். அப்போ அவன சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே அவன ரொம்ப அதிகமா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவன திட்ட ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு அந்த கோவமே வராம போயிடுச்சு. திரும்பவும் தன்னுடைய அப்பா கிட்ட வந்தான். "அப்பா எனக்கு இப்பலாம் கோவமே வர மாட்டுது. யார் என்ன சொன்னாலும் நான் அப்படியே இருக்கேன். என்னவோ எனக்கு கோவத்த மறந்த மாரி இருக்குப்பா" அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த அப்பா என்ன பண்ணாருன்னா, "தம்பி இங்க வாப்பா" அப்படின்னு கூப்பிட்டு, "நீ அந்த செவுத்துல அடிச்சல்ல எல்லா ஆணியும், அந்த ஆணி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா புடுங்கி எடுப்பான்னு" இருக்காரு. அவனும் ஒவ்வொரு ஆணியா புடுங்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். எவ்வளோ கோவத்தோடு அடிச்சானோ, அத்தன ஆணியும் ஒவ்வொன்னா பிடுங்கிட்டே இருந்தான். அவனுடைய அப்பா அவன கூப்பிட்டு, "தம்பி இப்ப இந்த செவுத்த பாருப்பான்னு" இருக்காரு. பார்த்தா அவ்வளோ சிதைஞ்சு போயிருக்கு. இந்த செவுரு போல தான்பா இருக்கும் உன் மனசும். ஒரு கோவத்த எந்த அளவுக்கு அதிகமா கொடுத்தாலும் சரி, கோவமே இல்லனாலும் சரி, அது உன்ன அழிச்சிரும்பா. கோவப்படு தப்பு இல்ல. அந்த கோவம் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். கோவத்த அடக்க முடியலன்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு கதைங்க. ஒரு பாஸ் கிட்ட போயிட்டு நம்ம கோவப்பட முடியாது. அதே நம்ம அம்மாகிட்டயோ, நம்ம தம்பிகிட்டயோ, நம்ம ஒய்ஃப் கிட்டயோ நம்ம வேகமா கோவப்பட்டுடலாம். ஏன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குடுக்குற மதிப்ப பொறுத்து, அவங்கள எந்த இடத்துலருந்து நம்ம பார்க்குறோன்றத பொறுத்து தாங்க கோவமும் இருக்கும். ஸோ, கோவத்த கண்ட்ரோல் பண்ணுங்க. சந்தோஷத்த கண்ட்ரோல் பண்ண வேணாம். அது கட்டுப்பாடு இல்லாம போகட்டும். நல்ல கத. ஸோ, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. கோவம் இல்லாத சிரிப்பு, கோவத்தோடு இருக்கக்கூடிய சிரிப்பு. கொஞ்சமா கோவப்படுங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. நன்றி.